எங்களின் சட்ட திட்டங்களின்படி பாரம்பரிய விதிகளின்படியும் எங்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் நேர்ந்திருக்கிறது. எனவே குற்றவாளியை எங்களிடம் ஒப்படையுங்கள். ரத்தத்திற்கு பதில் ரத்தம், கண்ணுக்கு பதில் கண். நான் இளவரசர் சலீமிற்கு மரண தண்டனை விதிக்க இருக்கிறேன். போதும். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மகனை பற்றி இப்படி பேசுவீர்கள்? உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போது நீங்கள் யாரை பற்றி பேசினீர்களோ அவர் முகலாய சாம்ராஜ்யத்தின் இளவரசர். தாங்களும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறோம். நீங்கள் தானே வாக்களித்தீர்கள். எங்களுடைய இந்த தேசம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய சட்ட திட்டங்களின்படிதான் நடக்கும் என்று வாக்களித்தீர்களே. நாங்களும் உங்கள் வாக்கிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அனைத்து விஷயங்களிலும் ஒத்துழைத்து இருக்கிறோம். நீங்கள் அந்த ஷஹன்ஷா தானா? வெறும் 8 வயதே ஆன இளவரசரை ஏழை பெண்ணின் வீட்டிற்கு சேவைக்கு அனுப்பினீர்களே, தண்டனை என்ற பெயரில். ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் தங்கள் நியாயத்தை கொண்டாடியதே. அப்பொழுது உறவை பார்க்காமல் நியாயத்தை வழங்கினீர்கள். ஆனால் இன்றோ ஏன் எதிர்மாறாக நடக்கிறீர்கள்? நான் எனது மருமகனை எனது ராஜ்யத்தின் அரசனாக்கி காண ஆசைப்பட்டேன். இப்போது எனது மகளின் நிலை என்னவோ? எங்கள் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை எவரும் மணக்க மாட்டார்கள். அவளை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நான் உங்களிடம் நியாயம் கேட்கிறேன். நான் என்றுமே தங்களுடைய நீதி நேர்மையையும் சட்ட திட்டங்களையும் மீறியதில்லை. இப்போது நான் கேட்பது எங்களுக்கான நீதியை வழங்குங்கள். இப்போது முடிவெடுப்பது தங்கள் கையில் உள்ளது. எங்கள் மக்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்துவிட்டு செல்லவிருக்கிறீர்களா, அல்லது ஷஹன்ஷா என்ற முறையில் நியாயம் வழங்க போகிறீர்களா? நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் ராஜா காம்பார். உங்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் தன்னை நம்பியவர்களை கைவிடுவதில்லை. தாங்கள் நதி பக்கம் சென்று விடுங்கள். நான் அவர்களை திசை திருப்புகிறேன். பிறகு உங்களை சந்திக்கிறேன். இல்லை ஃபரான், உன்னை தனியாக விட்டுவிட்டு நான் செல்ல மாட்டேன். என்னை தனியாக விட்டு செல்லுங்கள் என்று கூறவில்லை இளவரசே. அவர்களை திசை திருப்ப விரும்புகிறேன். தாங்கள் நதி பக்கமாக சென்று விடுங்கள். நான் காட்டு வழியாக வந்து உங்களை சந்திக்கிறேன். செல்லுங்கள் இளவரசே. நம் நட்பின் மீது ஆணையாக கூறுகிறேன். குதுப், என்ன தனியாக வந்திருக்கிறீர்கள்? பீலாவும் ஃபரானும் எங்கே? அவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளீர்களா? நல்ல வேலை செய்தீர்கள். இருவரும் ஒன்றாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காதலர்களை சேர்த்து வைத்து தாங்கள் நல்ல காரியம் செய்துள்ளீர்கள். நான் அவர்களை சேர்த்து வைக்கவில்லை. எந்த விஷயத்திற்காக நான் இங்கு வந்தேனோ அதை என்னால் செய்து முடிக்க முடியவில்லை. அப்படி என்றால் நாங்கள் இருவரும் அங்கு சென்றோம். ஆனால் பேலாவை அழைத்து வர முடியவில்லை. என்னால் உங்கள் இருவரின் உயிரும் ஆபத்தில் சிக்கக்கூடாது. தாங்கள் செல்லுங்கள். உயிருடன் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். ஆனால் என் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் மீண்டும் அங்கு செல்வேன். இல்லை குதுப், தாங்கள் அங்கு செல்ல வேண்டாம். அவர்கள் தங்களை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் உயிருக்கு ஆபத்து. ஏனென்றால் நான் அதை கண்டேன். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரும் கூட திருமணத்திற்கு வந்திருக்கிறார். அநேகமாக தாங்களும் ஃபரானும் பீலாவை கடத்திச் சென்றதை கண்டிருப்பார். தாங்கள் இருவரும் ஒரு சாதாரண சிப்பாய். உங்கள் இருவரையும் அவர் விட மாட்டார். இவ்வுலகத்தில் இருக்கும் ஷஹன்ஷாவிற்காக பயந்த அவ்வுலகத்தில் இருக்கும் ஷஹன்ஷாவை நான் ஏமாற்ற மாட்டேன். அது என்றுமே நடக்காது. கண்டிப்பாக நான் அங்கு செல்வேன். எது நடந்தாலும் சரி. குதுப், குதுப்,
கண்களை திறங்கள். குதுப், குதுப், குதுப். யாக்குதா, அவர்கள் இங்கும் வந்துவிட்டனர். ஒருவேளை குதுப் மாட்டிக்கொண்டால் அவர்கள் இவரை விட மாட்டார்கள். நான் எப்படியாவது குதுப்பை காப்பாற்ற வேண்டும். குதுப், வாருங்கள், சீக்கிரம். ஷகன்ஷா, அவர் கேட்பதை நம்மால் செய்ய முடியாது. கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நம்முடைய சலீமின் உயிரை கேட்கிறார், இளவரசரின் உயிரை. அவர்களின் மீது தாக்குதல் நடத்திதான் அவர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இல்லை ராஜா பகவான் தாஸ் அவர்களே, இது மிகவும் முக்கியமான பிரச்சனையாகும். நாம் தாக்குதல் நடத்தக்கூடாது. ஷேக்கு பாபாவின் தவறால் அவர்கள் வாழ்க்கையை திசை மாறிவிட்டது. ஆனால் நான் அவர்களுக்கு அவர்கள் விருப்பம் போல் வாழலாம் என்று உரிமை அளித்திருக்கிறேன். ஆனால் ஷேக்கு பாபா செய்த ஒரு தவறினால் அவர்களது வருங்கால மருமகன் இறந்து போயிருக்கிறார். அதனால் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்பு நான் ஷேக்கு பாபாவிடம் ஒரு முறை பேச வேண்டும். தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் எதுவும் கூற வேண்டாம். ஷேன்ஷா, வணக்கம். வணக்கம் அண்ணா. தாங்கள் விரைவாக வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். அங்க விழாவெல்லாம் எவ்வாறு இருந்தது? அனைத்தும் நன்றாக நடந்தது ஜோதா பேகம். தாங்களும் வந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். கட்டளை இடுங்கள் ஷகன்ஷா, நான் சென்று வருகிறேன். வாருங்கள் ஜோதா பேகம். மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு சர்பத் எதுவும் எடுத்து வரட்டுமா? இல்லை, இப்போது வேண்டாம். அது சரி. மான்சிங்கின் முடிசூட்டு விழா நன்றாக முடிந்து விட்டது. அதோடு ராஜா கம்பார் மகளின் திருமணமும் முடிந்து விட்டது.
இனி நாம் சலீம் விஷயத்தை பற்றி யோசிப்போம். அவன் திருமணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்று நான் என் அண்ணியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் மனதில் உள்ளதையும் நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர்கள் மான்பாய் சலீமின் திருமணத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு நடந்தால் நாம் முடிந்தவரை விரைவாக நாம் இந்த விவாகத்தை முடித்துவிட வேண்டும். அது முடிவானதும் நாம் ஆக்ரா செல்ல வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. சலீமிற்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவனுக்கு மான்பாயை பிடித்திருக்கிறது அல்லவா? ஏற்கனவே அவன் நம்மை பிரிந்து இருந்து விட்டான். தாய் தந்தையின் பாசத்தை விட்டு பிரிந்திருந்தான். அவன் சிறு வயதிலேயே யுத்த களத்திற்கு சென்று விட்டான். அதோடு உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அதனால் இதுதான் சரியான நேரம். நாம் சலீமிற்காக ஏதாவது செய்ய வேண்டும். நாம் செய்ய போகும் இந்த விஷயத்தால் அவன் மிகவும் சந்தோஷப்படுவான். அவனுக்கு பிடித்ததாகவே நடக்கின்றது. என்ன கூறுகிறீர்கள் ஷெஹின்ஷா? அவன் இதை கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவான் அல்லவா? ஷேகு பாபா எங்கே இருக்கிறார்? என்னவாயிற்று ஷெஹின்ஷா? ஏன் இவ்வளவு கோபம்? சலீம் என்ன செய்து விட்டான்? இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. நான் அவனோடு சற்று பேச வேண்டும். நான் அவனிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். நமது இந்த முடிவில் அவனுக்கு சம்மதம் தானா என்று கேட்க வேண்டும். எனக்கு கோபம் எல்லாம் எதுவும் இல்லை. கடவுளுக்கு மிக்க நன்றி. நான் பயந்தே போய்விட்டேன். நீங்கள் மறுபடியும் கோபத்தில் சலீமிற்கு ஏதாவது தண்டனை கொடுத்து விடுவீர்களோ என்று பயந்தேன். இல்லை இல்லை, நான் எதற்காக தண்டிக்கப் போகிறேன்? குதாவிற்கு தான் நன்றி. தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. நேற்றிரவு நான் பயந்து விட்டேன். காயமடைந்ததால் தாங்கள் மயங்கி விட்டீர்கள். தாங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நான் தண்ணீர் தருகிறேன்.
தாங்கள் புறப்பட தயாராகுங்கள். ஷெஹின்ஷாவும் அவரது படையும் தங்களை தேடிக் கொண்டிருப்பார். நான் ஒரு வீரன் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். ஆனால் ஷெஹின்ஷா? எனக்கு ஷெஹின்ஷாவை பார்த்தும் பயமில்லை. காதலர்களை சேர்த்து வைப்பதற்காக இந்துஸ்தானின் பாஷாவிடம் கூட போர் புரிய தயாராக உள்ளேன். அதோடு ஃபரான் மனதுடைந்து போக நான் விடமாட்டேன். பேலாவின் நம்பிக்கையையும் காப்பாற்றுவேன். காதலிப்பவர்களை சேர்த்து வைப்பதற்காக நான் யாரையும் எதிர்க்க தயாராக இருக்கிறேன். தங்களுக்கு ஷெஹின்ஷாவை பார்த்தும் பயமில்லையா? தவறு செய்பவன் தான் பயப்பட வேண்டும். எனக்கு எந்த பயமும் இல்லை. காதலிக்கும் இருவரை சேர்த்து வைப்பது அந்த அல்லாவிற்கே அது மகிழ்ச்சியை கொடுக்கும். தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. நான் இப்பொழுது வேலையை முடிப்பதற்காக தான் செல்கிறேன். நான் முடிவெடுத்து விட்டேன். பேலா ஃபரான் அவர்களுடைய காதலை நான் நிச்சயம் சேர்த்து வைப்பேன். இது உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு. ஆதாப் ஷெஹின்ஷா. எங்கே சென்றிருந்தீர்கள்? நான் எங்கே சென்றேன் என்று தங்களுக்கு நன்றாக தெரியும். அதோடு தாங்கள் அங்கு வந்தது எனக்கும் தெரியும். நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். ஆனால் நான் எந்த தவறும் எந்த குற்றமும் செய்யவில்லை. எனது நண்பன் ஃபரான் பேலாவை உயிருக்குயிராக காதலிக்கிறான். பேலாவும் ஃபரானை உயிருக்குயிராக நேசிக்கிறாள். தன்னை வந்து அழைத்துச் செல்லுமாறு அவள்தான் ஃபரானுக்கு செய்தி அனுப்பியிருந்தாள். நான் என் நண்பனுக்கு உதவி செய்தேன். காதலர்களை சேர்த்து வைப்பது நல்ல செயல். அதில் தவறு இல்லை. அது மிகவும் உன்னதமான செயல். பேலா யாரை திருமணம் செய்வதாக இருந்தாலோ அவரை அவள் விரும்பவில்லை. ஆகையால் அந்த திருமணம் நடந்திருந்தால் தான் தவறு. அதனால் தான் ஃபரான் மறுத்தும் கூட நான் அவனை அங்கு அழைத்துச் சென்றிருந்தேன். திருமணத்தை தடுத்து நிறுத்தினேன். நான் தங்களுக்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. நான் உண்மையை தான் கூறுகிறேன். இது தங்களுக்கு தவறாகவோ குற்றமாகவோ தெரிந்திருந்தால் எனக்கு என்ன தண்டனை கொடுக்க நினைத்தாலும் தாருங்கள். ஆனால் பேலாவிற்கும் ராஜகுமாரனுக்கும் திருமணம் நடக்க நான் விடமாட்டேன். யா அல்லாஹ், ஷேக் பாபாவிற்கு தன் கையால் மாப்பிள்ளை இறந்த விஷயம் கூட தெரியவில்லையே.